என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. இந்த தம்ப்நெயிலை பார்த்து கிளிக் பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே. சென்னை சூப்பர் கிங்ஸ்னு சொன்னாலே நமக்கு தோனி, ரெய்னா, வாட்சன், ஃபேஃப் டு பிளேசஸ், ஜடேஜான்னு நமக்கு ஞாபகம் வரும். பட் இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்க சுச்சுவேஷனை பற்றி நம்ம பார்ப்போம். இன்றைக்கி வேணால் பாயிண்ட்ஸ் டேபிளில் நம்ம லாஸ்ட் பிளேஸில் இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் எப்பேற்பட்ட டீமுங்க. அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? ஒரு காலத்துல அவர் எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா? அர்ஜுனர் வில்லு அரிச்சங்க சொல்லு இப்ப நொட்ட தில்லு போய்க்காது. எதிரிய கொல்லு இமயத்த வெல்லு. சும்மா ஒன்றும் பேர் எடுக்கல ஐபிஎல் ஆண்ட டீம்னு. இப்போ எல்லாரும் சென்னை டீமை கிண்டல் பண்ண காரணம் நம்மளோட அவ்வளோ பெரிய லெகசிங்க. அதுவும் இல்லாமல் நம்ம அந்த டீம்ஸை அவ்வளோ சேதத்துக்குள்ளாக்கியிருக்கோம். அதை பற்றி யோசிச்சுப்பா. வாட்சன் ரத்தம் சொட்ட சொட்ட ஆனதையும் இன்னும் மறக்கல. ரெய்னா 25 பால்ல 87 ரன் அடிச்சதை இன்னும் யாரும் டச்சும் பண்ணல. அந்த ரெக்கார்டை இன்னும் பிரேக்கும் பண்ணல. கடைசி 2 பால்ல 10 ரன், அதுவும் ஃபைனல்ல வேணுன்றப்போ ஜடேஜா கொஞ்சம் கூட தயங்காம பயப்படாம பதம் பார்த்ததை இன்னும் யாரும் மறக்கல. இது எல்லாத்துக்கும் மேல விஜயகுமார் தோனி 2010 பஞ்சாப்க்கு அகைன்ஸ்டா மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டு அக்ரெஷனாக ஒரு செலிப்ரேஷன் பண்ணாரு பாருங்க. அதை இப்போ வரைக்கும் நம்ம எல்லாரும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவோ இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையோ எல்லாத்துலேயும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இந்த மாதிரி நம்ம பல பாயிண்ட்ஸ் சொல்லிட்டே போகலாம். அதுவும் இல்லாமல் இத்தனை பேர் சேர்ந்து கலாய்க்க இன்னொரு காரணம், எதிர்த்து ஆடுறவன் பேர் தோனிமா. மும்பை இந்தியன்ஸ் கிரிக்கெட் டீம்ல ரோஹித் சர்மா இருக்காரு, பொலார்டு இருக்காரு, 3 முறை கப் அடிச்சிருக்காங்க. அதுக்கு அம்பானி தான் ஓனர். அவங்களை எப்படி ஜெயிக்க முடியும் நீ சொல்ற? ஆனா எகுத்தாடுறவன் பேரு தோனிமா. என்னைக்கும் பழிக்கும் பாரு, பாஷா திட்டம் ஜெயிக்கும் பாரு, கொம்பாயில் இவன் தேவை சொன்னா கடல் அலரும் பாரு, பள்ளி பயல்கள் சதியை எல்லாம் சொல்லி அடிக்கும் சூரன் பாரு, 100 முகங்கள் மாறி வந்தும் ஏறு முகத்தில் இருக்கும் வீரனா. கர்ணா, உன் களத்தில் வில் ஏந்தாத பொழுதில் நீ பயணித்த ரதத்தின் சக்கரம் பூமியில் புதைந்த தருணத்தில், கற்ற திவ்ய வித்தையை நீ அடியோடு மறந்த சமயத்தில், கிடைத்தது நல்லதோர் சந்தர்ப்பம் என்று உன்னை வதைக்க முற்படுகிறோமே கர்ணா, இது ஒன்றே காலம் உள்ளவரை பறைசாற்ற செய்யும். இதுக்கு மேலே தோனியை பற்றி எப்படி சீரும் சிறப்புமா சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலைங்க. சொல்ல வார்த்தையும் இல்லை. இன்றைக்கி வேணால் நம்ம ஃபீல்டிங்கில் அப்படி சொதப்பலாம், நிறைய கேச்சஸ் விடலாம், மிஸ் ஃபீல்டிங் பண்ணலாம், போலிங்கில் நிறைய ரன்ஸ் கொடுக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம், ஃபீல்டிங்னு எடுத்தோன்னா ரெய்னா, ஃபேஃப் டு பிளேசஸ், பிராவோ, இவங்களை தாண்டி பால் போகுமா நினச்சி பாருங்களேன். ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லிக்க ஆசைப்பட்றேன், இந்த மிஸ் ஃபீல்டிங், இந்த கேட்ச் மிஸ்ஸஸ் இதெல்லாம் இப்படியே கண்டினியூ ஆக போகிறது இல்லை. ஏன்னா நம்ம கம்பேக் கொடுக்கறதுல ரொம்ப பேர் போனவங்க 2026 கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். ஃப்யூச்சரில் நம்ம பார்த்தோன்னா ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல், ருத்ராஜ் கைக்வாட், ரங்கராய சக்திவேல் இருக்கிறாருங்க. டெவால்ட் டிராவிஸ் நம்முடைய ஒரு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட். சாம் கரன் த ஃபைட்டர். இப்போது 2 வழிகள் மட்டும்தான் உள்ளது. ஒன்று தப்பிச் செல்ல வேண்டும் அல்லது சரணடைய வேண்டும். நீ சொன்னது போல் எதுவுமே நடக்காது. ஆர்கேடியன் பாட்டன் பின்வாங்குவதும் இல்லை, பாட்டன் சரணடைவதும் இல்லை. சுதந்திரம் தான் நமது உயிர் மூச்சு. அந்த சுதந்திரத்தை காக்க வெறும் 300 வீரர்கள் இறுதி வரை நின்று போரிட்டார்கள் என்று இந்த உலகம் பேச